வழிபாட்டுக்கு உண்டு. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக கடைபிடித்து வருவது மிக மிக நல்லது. ஏன்னா, இந்த தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மனிதன நல்மனிதனா ஆக்கக்கூடிய தன்மையும், ஒழுக்கத்தன்மை ஆக்கக்கூடிய தன்மையும், ஒரு மனிதன நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையும், நல்ல உயர்நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்காம அந்த ஜாதகர் இருப்பார் என்பதற்காக தான் இந்த தெய்வ வழிபாட்டை என்றைக்கும் மறக்காம செய்துட்டு வருவது ஒரு சிறப்பை தரும். அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டுங்க. அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு தன்மையை வைத்து, அந்தந்த ஜாதகத்தில் எந்தெந்த மாரி ஒரு தோஷங்கள் இருக்குது, அது எந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்ததுக்கப்புறம், அந்த ஜாதகத்துக்கு அந்த ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடருமே ஒரு பரிகாரம் சொல்லுவார்கள். இன்றைக்கி எல்லா ஜோதிடருமே அந்த பரிகாரங்கிறது தெய்வ வழிபாட்டு மூலமா தான் சொல்லுவாங்க. அடுத்தது ஹோமங்கள் மூலமாக சொல்லுவார்கள்.